இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மனநல தினத்தை அதுக்கு அந்த தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்காக மனநல மருத்துவர் திருமதி வித்யா மோகன்தாஸ் அவங்க நம்மளுடைய அரங்கத்துல இணைஞ்சிருக்காங்க. மேடம்க்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். எஸ், மனநலம் சார்ந்த நிறைய கேள்விகள், உங்களுக்கான சந்தேகங்கள் இருக்கும். நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சு மேடம் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம். நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0442860038 மற்றொரு எண் 044225205554. எஸ், இதை வந்து நான் எஃபி பேஜ்லயும் போட்டிருக்கேன். அதுக்கு கீழேயும் உங்களுடைய பதிவுகள் நீங்க பதிவிடலாம். மேம், இப்ப மனநலம் சார்ந்த இன்னைக்கு வந்து வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே நம்ம வந்து அந்த தினத்தை வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இந்த வேர்ல்ட் ஹெல்த் டே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மருத்துவரா, ஒரு சைக்காட்ரிஸ்டா உங்களுடைய கருத்து? ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்சர்வ் பண்ணுறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, மென்டல் ஹெல்த்தையும் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி கேஷுவலாக அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ முன்னாடிலாம் மனநலம் பற்றி, மனநோய்கள் பற்றி பேசுகிறதுல ஒரு பெரிய ஸ்டிக்மா தடை இருந்தது. இப்போது இதையும் வந்து நம்ம மற்ற ஸ்பெஷாலிட்டி நியூராலஜி மாதிரி, ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி மாதிரி இதையும் நம்ம ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறோங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே, ஒரு மனநலம் அப்படின்னா முதல்ல என்னது மேம்? ஒரு மென்டல் ஹெல்த் அப்படின்றது என்னது? ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரியே மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஒரு மென்டல் டிசார்டர்ஸ், மனநோய் இல்லாமல் இருக்கிற ஸ்டேட் மட்டும் கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய பிஹேவியர், இது எல்லாமே ஒரு சீராக நமக்கும் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான ஹார்மும் இல்லாமல் நம்ம வந்துட்டு செயல்படுறோம் அப்படின்னா நம்மளுடைய மனநலன் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மல் மென்டல் ஹெல்த் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டெஃபினிஷன் வந்து கிடையாது. அது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். இப்போ உங்களுடைய ஆளுமை வித்தியாசமாக இருக்கும், என்னுடைய பர்சனாலிட்டி வித்தியாசமா இருக்கும். பட் ரெண்டு பேருமே நார்மல் ஸ்பெக்ட்ரம்குள்ள தான் வருவோம். பட் நம்மளுடைய எண்ணங்களோ எமோஷன்ஸோ நம்மளையும் பெருசாக பாதிக்காம நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி வெளியில வரக்கூடிய தன்மை இருந்ததுனாலே நம்மளுடைய மனநலன் நார்மலா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு 50 வருடங்கள் நம்ம பின்னாடி போனோம்னா, அப்ப இருக்கிற காலகட்ட அந்த ஜென்ரேஷன்ல இருந்தவங்களுக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு ஜென்ரேஷனையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்தெந்த காரணிகளால நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ் லெவல், அந்த மூளைக்கு செல்ல வேண்டிய விஷயம்லாம் நிறைய பாதிச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? இது வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். முன்னாடி மென்டல் ஹெல்த் பற்றின அவேர்னஸ் பெருசாக இல்லை. ஸோ இது பற்றின டாக்டர்ஸ், ட்ரெயின்டு டாக்டர்ஸ் பெருசாக இல்லை. ஸோ அப்போ வந்து மனநல பாதிப்புகள் ரொம்ப குறைவாக இருந்ததா இல்லையாங்கிறதுக்கு உண்டான கிளியரான டேட்டா நம்மக்கிட்ட உண்மையாகவே இல்லை. ஸோ அப்போ மேபி இருந்திருக்கலாம், பட் இதுக்கு உண்டான டாக்டர்ஸ் இல்லை, ரிப்போர்ட்டிங் இல்லை, நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இல்லாததுனால அப்போ ரொம்ப குறைவாக இருந்ததுன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது. பட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிகாஸ் நம்ம வந்துட்டு இந்த ஒரு கேட்ஜெட் உலகத்தில் இருக்கோம், நிறைய பேர் நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒர்க் பிளேஸ்லேருந்து ஸ்கூல்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் ஒரு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால ஒரு இம்பல்சிவிட்டி, அதாவது மக்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக ஒரு காம்படிஷன் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அடுத்து என்ன செய்யறதுன்ற அந்த ஒரு வேகம் வந்து கண்டிப்பாக 50 வருடங்கள் முன்னாடி இருந்த மனிதர்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. இது மட்டும் இல்ல, இங்க இப்ப லோன்லினஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து தனித்தனியாகவே தான் இருக்கிறாங்க. ஒன்னு தனியா இருக்கிறாங்க, அப்படி இல்லாட்டினா நியூக்ளியர் ஃபேமிலிஸ்ல இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இதனாலையும் மனநோய்கள் வந்து இப்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுறது. எஸ், நீங்க சொன்ன மாதிரி இப்போ கேஜெட்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. ஆனா வந்து ஹியூமன், அதாவது நம்ம ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த தனிமை அப்படின்றதும் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த கேஜெட்ஸோட டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொருத்தரோட கனெக்டடா இருக்கோமே தவிர்த்து ஒரு மனிதம் சார்ந்து இல்லை அப்படின்றது இந்த நேரத்துல கரெக்டான விஷயமா தான் இருக்கு. அதனாலையும் நிறைய ஸ்ட்ரெஸ் உருவாகுதுன்றது நீங்க சொல்றீங்க. உங்களோட பேசுறதுக்கு நிறைய நேயர்கள் இணைப்புல இருக்காங்க மேம், பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். குமார் பேசுறேன் மேடம். குமார் சார், உங்களுடைய சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம் மேடம் கிட்ட. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். கேளுங்க சார். ஓகே, அடுத்த காலர்கிட்ட போலாம். வணக்கம். ஓகே மேம்,
இப்போ வந்து நீங்க சொன்னீங்க 50 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கிட்ட டேட்டாஸ் இல்ல, அதனால மேபி அந்த நேரம் வந்து கம்மியா இருந்திருக்கலாம் அந்த மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா காமனா வந்து இப்ப ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தை, டென்ஷன், டிப்ரெஷன் அந்த வார்த்தையெல்லாம் வந்து நம்ம இப்பதான் ரொம்ப கேஷுவலா கேட்க முடியுது. ஸோ உங்ககிட்ட இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய கேசஸ் நீங்க பாக்குறீங்க இல்லையா, அதுல என்ன மாதிரியான கேசஸ் நீங்க நிறைய பாக்குறீங்க? இப்போ டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அபியூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் வந்து டிப்ரெஷன் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனநோய். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டிப்ரெஷன் ரொம்ப சர்வசாதாரணமாக, இப்போ ஒரு 2 நாள் கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்கன்னா உடனே ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு மனநோய். பட் இப்போ ரொம்ப நாங்கள் காமனாக பார்க்குறது வந்து மன அழுத்தம், அதாவது டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி, மனப்பதற்றம். இந்த பதற்றம் வந்து ரொம்ப அதிகமாக இப்போ இருக்குது. இந்த பதற்றத்துக்கு ஒரு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப காம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட்லேயே இருக்காங்க. ஒர்க் பண்ணுற இடம், ஸ்கூலு, ஒரு பேரண்டாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு தாயாவோ தந்தையாவோ இருக்கிறீங்கன்னா அதில் தெர் இஸ் அ காம்படிஷன். எல்லா இடத்துலையுமே ஒரு காம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட் நம்மளறியாமல் ஒரு செட் ஆயிடுச்சு. ஸோ இதனால ஒரு பதற்றம். இன்னொரு பதற்றம் என்னன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன். இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி வருது, ஒரு வயிறு வலி வருதுன்னா உடனே சோஷியல் மீடியா போயிட்டு அல்லது கூகுள் போயிட்டு இதனால என்ன காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லி அதை படிச்சுட்டு அதனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. எனக்கு இந்த நோய் இருக்கும், எனக்கு அந்த நோய் இருக்கும்னு சொல்லி கூகுள் டாக்டர் கிட்ட கேட்டுட்டே வந்துட்டு பயங்கர பதற்றத்தோட எங்ககிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இது உண்மையாகவே ஒரு டாக்டர் கிட்ட, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் கிட்ட போய் எனக்கு உண்மையாகவே நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம முடிவுக்கு வரணுங்கிறது இல்லாம அவங்களாவே சுயமா முடிவுகள் எடுத்துட்டு ரொம்ப பதற்றமாயி வராங்க. இதுதான் ரொம்ப காமனா பாக்குறோம். இதை வந்து ஹெல்த் ஆங்ஸைட்டின்னு சொல்றோம். இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது இது இந்த நோய் தான் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே ரொம்ப அதை நினைச்சு பதட்டமாய் அதுலயே ஒரு நோய் வருது. இவங்களே கூகுள்ல போய் படிச்சுட்டு எனக்கு இந்த நோய் தான்ற முன்முடிவுக்கு வந்துடுறாங்க. ஓகே, இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு வந்து நிறைய பாட சுமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி காம்படிஷன் அதிகமா இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டம்லாம் இருக்கு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை அவங்க மெயின்டைன் பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வந்து பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான ப்ரெஷர், நீ இது பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், இது வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான அதிகப்படியான ப்ரெஷர் முதல்ல நம்ம கொடுக்கக்கூடாது. அண்ட் இந்த குழந்தைக்கு வந்து தனிப்பட்ட திறமை என்ன இருக்குது, இந்த குழந்தைய எந்த ஃபீல்டில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும், இந்த குழந்தையோட ஐடியா என்ன, இந்த குழந்தைக்குன்னு சொந்தமாக சில ஐடியாஸ் இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ஃபீல்டில் கொண்டு போகிறது முயற்சி செய்யணும். அதுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா நிறைய ரிசர்ச் வந்து பண்ணி தான் அந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த எஜுகேஷன் கொடுக்கணும். முக்கியமா திரும்பவும் நம்ம சொல்றது வந்து இந்த குழந்தைகள் எல்லார் கையிலையுமே கேட்ஜெட்ஸ் இருக்கு, அதனுடைய பயன்பாடை பத்தி குழந்தைகளுக்கு உண்டான ஒரு சென்சிட்டைசேஷன் வந்து கொடுக்கணும். இது வந்து இது வந்து உன்னோட டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதை நீ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நீ யூஸ் பண்ணணும். இதுல கேமிங் அந்த மாதிரியான இதுக்குள்ள போனேன்னா ரொம்ப உன்னுடைய டைமை வந்து அது எடுத்துரும், உன்னுடைய திறமைகள் வந்து வெளியே வராமல் போயிடும். ஸோ இதில் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து அப்பப்போ குழந்தைங்களை சென்சிட்டைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணணும், அவங்க என்ன கண்டென்ட் வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா குழந்தைகள் ரொம்ப கேட்ஜெட்ஸில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மற்ற திறமைகள் வளராமலே போயிடுது. மற்ற குழந்தைங்களோட பேசுறது, சோஷியலைஸ் பண்ணுறது, மற்ற ஹாபீஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எதுவுமே வளராமல் அவங்க வெறும் கேட்ஜெட்டோடவே தன்னுடைய முக்கால்வாசி சமயங்களை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ இதில் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கவனமாக இருக்கணும். ஓகே, இதை பற்றி இன்னும் கூட நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. மேம் வணக்கம். ரெயின்போ எஃப்எம். வணக்கம், புனேரி ஜெகண்டேலிருந்து கலிராமன் பேசுறேன். டாக்டருக்கு வணக்கம், ஆர்ஜே திருவேதா அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் சார், உங்க கேள்வி கேளுங்க மேடம் கிட்ட. டாக்டர், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கசின். ஓகே சார். அவங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு 50 வயசு இருக்கும் அந்த அம்மாக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, மென்டல் ஹெல்த் மாதிரி மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இவங்களை கூட்டு போயிட்டு ஸ்டாண்டியல்ல காட்டணும், டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து டேப்லெட் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இவங்க பாத்தீங்கன்னா போட்டாங்கன்னா ரொம்ப தூங்குறாங்க. டாக்டர், ரொம்ப தூக்கம் வருங்களா டேப்லெட் போட ஆரம்பிச்சேன்னா?
ஓகே சார், நிறைய விதமான மனநோய்கள் இருக்கு. ஒரு சில மனநோய்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய சில மருந்துகளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்க தான் செய்வாங்க பேஷண்ட்டு. ஸோ இது வந்து இனிஷியலாக அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரொம்ப தூங்குறாங்க அப்படின்றதுக்காக உடனே நம்ம மாத்திரையை நிறுத்திடக்கூடாது. நீங்கள் வந்து திரும்பவும் அவங்க எப்படியும் இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக 2 வாரத்துக்கு அப்புறம் ரிவ்யூ கூப்பிடுவாங்க. திரும்ப போய் நீங்கள் அந்த டாக்டர் கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி அதிகமாக தூங்குறாங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்க டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. டோசேஜ் ஒரு டைமிங்ஸ் மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தீவிர மனநோயில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூக்கம் வரக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. பட் இப்போது ரீசெண்டாக நிறைய மருந்துகள் வந்திருக்கு மார்க்கெட்டில், தட் தூக்கம் ரொம்ப ஜாஸ்தி வராமல் கொஞ்சம் கரெக்டாக அந்த மனநோயை மட்டும் ட்ரீட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் வந்திருக்கு. உங்கள் மருத்துவரை போய் நீங்கள் அணுகி நீங்கள் கேட்கலாம். ஓகே டாக்டர். ஏன்னா அவங்க சமீபத்துல தான் இது மாதிரி ஆனாங்க, ஆரம்பத்துலாம் கிடையாது. இப்பதான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி பிரச்சனைனால அது மாதிரி ஆயிட்டாங்க. ஓகே ஓகே டாக்டர், நாங்க போய் பாத்துக்கிறேன். நன்றி டாக்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டாக்டர், இவங்க கேட்ட மாதிரி நிறைய ஒரு சில பெரியவங்களை நம்ம வந்து பார்க்க முடியும் ரோட்ல கூட. அவங்க வந்து தனக்கு தானே பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இது ஒரு மனநிலை சார்ந்த அந்த ஒரு பிரச்சனை தானே டாக்டர்? அந்த மாதிரி எது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜா பார்க்க முடியுது? இதெல்லாம் இல்லைன்னா அந்த மாதிரி தனக்கு தானே பேசிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் இன்னுமே முத்துன ஸ்டேஜா, அது மாதிரி கேட்குறேன். ஸோ நீங்கள் சொல்கிற நோயினுடைய பேர் வந்து ஸ்கிசோஃப்ரெனியா, அதாவது மனப்பிறழ்வு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனப்பிறழ்வு நோயில் வந்துட்டு முதல்ல இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் தான் மெயினாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆரம்ப கால சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருப்பாங்க. இப்போ இவர் சொன்ன மாதிரி நார்மலாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயோ ஒரு சின்ன ஃபேமிலி பிரச்சனை அல்லது எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கூட திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் தனிமையாக ஆரம்பிப்பாங்க. சரியா தூங்க மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, குடும்பத்தினர்களோட நார்மலா உரையாட மாட்டாங்க. அந்த சேஞ்சஸ் தான் முதல்ல தெரியும் நமக்கு. கேட்டா எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்லோவா என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, என்னை சுத்தி ஏதோ நடக்குது, யாரோ எனக்கு அகேன்ஸ்டா ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு காதுல வந்து யாரோ பேசுற மாதிரி குரல் கேட்கும். இதை ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த 3 படத்துல தனுஷ் அவர்கள் ஏற்று நடித்த வேடம் கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரி. ஆமா, அதுல ஹாலுசினேஷன், அது வந்து பைபோலார் டிசார்டர், அதுலயும் ஹாலுசினேஷன் வரலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ஸ்கிசோஃப்ரெனியா, மனப்பிறழ்வு நோய். ஸோ இதுல வந்து அந்த ஹாலுசினேஷன் வர ஆரம்பிக்கும், காதுல குரல் கேட்கும். ஸோ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உண்மையாவே யாரோ எங்க இருந்தோ பேசுறாங்க, நம்மளை வந்து மிரட்டுறாங்க, ஸோ நீ இங்க போய் குதிச்சிரு, நீ வாழ தகுதி இல்லாதவ, உன்னை வந்து நாங்க இது பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற டிப்ரெஷனே அது அந்த மாதிரி கேட்கிற மாதிரி. இது வந்து அதுதான், இது என்னன்னா மூளையில ஏற்படக்கூடிய கொஞ்சம் ரசாயன மாற்றங்கள்னால இவங்களுக்கு வந்து இந்த காதுல வந்து குரல் கேட்க ஆரம்பிக்கும். அவங்க மூளையில இருந்து தான் இந்த குரல் உருவாகி அவங்களுக்கு கேட்கும். பட் ஆனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா, வெளியில இருந்து யாரோ பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலதான் நீங்க பார்க்கலாம், அவங்க தனக்கு தானே பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த காதுல கேட்கிற குரலுக்கு கண்டினியூஸா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பயாலஜிக்கல் நோய். அதாவது இப்ப தைராய்டு பிரச்சனைன்னு சொல்றாங்க, தைராய்டு ஹார்மோன் கம்மியா சுரக்குது, அந்த மாதிரி மூளையில ஒரு ரசாயனம் அதிகமா சுரக்கிறதுனால வரக்கூடிய நோய். ஸோ இதை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது இவங்க வந்து கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு விலகி போறாங்க, சரியா பேச மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, அந்த கட்டத்திலேயே கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த சிவியர் ஸ்டேஜுக்கு வந்து இவங்க போக மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து மருந்துகள் தான் வந்துட்டு மெயின் ஸ்டேயா, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து மருந்துகள் தான். அந்த மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்தை கரெக்ஷன் பண்ணிட்டோம்னாலே இவங்களுக்கு இந்த காதல குரல் கேட்கறது வந்து நின்றுடும். நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இவங்க சும்மா சொல்றாங்க, வேணும்னே சொல்றாங்கன்னு சொல்லி இந்த ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப நாள் ஒத்தி போட்டுருவாங்க. ஸோ இந்த சந்தேகமும் இந்த ஹாலுசினேஷனும் சேர்ந்து இருக்கும் பொழுது சீக்கிரமாக நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணா இது முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். கேட்கும் போதே ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இதை நம்ம வந்து இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வரும்போது நீங்க அவங்களை எப்படி டாக்டர் ட்ரீட் பண்ணுவீங்க? இது வந்து நம்பகத்தன்மையா இல்லை அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்களே சொல்லும் போது அதை நீங்க, அது ஒரு ரசாயனம் வந்து அந்த மூளையில தான் அது பண்ணுது, நீங்க எப்படி அதுக்கான டெஸ்ட் உங்களுக்கு எப்படி நீங்க எப்படி? ஸோ இதுதான் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு ஏற்படுற அனுபவம். இது எனக்கு வந்து யாரை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு, எனக்கு காதுல யாரோ பேசிட்டே இருக்காங்க, ஸோ உண்மையாவே எனக்கு இது நடக்குது, நான்
என்னுடைய குடும்பத்தினர்கிட்ட சொன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல எடுத்ததுமே இது வந்து உங்க மூளையில இருக்க ரசாயன மாற்றம், இதனாலதான் உங்களுக்கு இருக்குதுன்றது முதல்ல நாங்க சொல்ல மாட்டோம். முதல்ல நம்ம எம்பத்தைஸ் பண்ணணும். ஆமா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், இந்த மாதிரி உங்களை சுத்தி வந்துட்டு ஒரு சந்தேக உணர்வு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு, அதனால நீங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, தூங்க மாட்டேங்கிறீங்க, முதல்ல நம்ம அதுக்கு மருந்துகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் கான்வர்சேஷன், முதல்ல நம்ம அவங்கள நம்புறோம், அவங்க மேல நமக்கு எம்பத்தி இருக்குது, நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம், நம்ம அவங்களுக்கு எந்த விதத்திலயும் ஹார்ம் பண்ண மாட்டோங்கிற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் அப்ப இதுதான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் பேஷண்ட் கிட்ட. அதுக்கப்புறம் பேஷண்டோட உறவினர்கள் கிட்ட தான் நாங்க மெயினா சொல்லுவோம், இது அவங்க மூளையில ஏற்படுற ஒரு ரசாயன மாற்றத்தினால வருது, சோ அவங்களுக்கு மட்டும் அந்த குரல் கேட்கும், உங்களுக்கு கேட்காது, அதனாலதான் அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க, இது அவங்க வேணும்னே பண்ணல, இதை மற்ற நோய்கள் மாதிரியே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணலாம், இந்த ட்ரீட்மெண்ட்டை ரெகுலரா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம்னு சொல்லுவோம். மேம், இந்த மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மெடிசின் மட்டும்தான் இருக்கா, இல்ல சர்ஜரி இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கா மேம்? முக்கால்வாசி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து மெடிசன் மட்டுமே போதுமானது. சில மைல்டு டிப்ரெஷன், ஒரு மைல்டு ஆங்ஸைட்டி இருந்தால் வெறும் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் மட்டுமே வந்து சரி பண்ணிடலாம். ரொம்ப தீவிரமான லைக் இப்போ ரொம்ப சிவியர் ஓசிடி, தட் இஸ் ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் ரொம்ப சிவியராக இருக்குது, அந்த மாதிரியான ரொம்ப சிவியர் டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மருந்துகள் கொடுத்தும் சரியாகலை அப்படின்னா வந்து ஒரு சில மருத்துவ முறைகள், ஒரு சில சர்ஜிக்கல் மருத்துவ முறைகள் இருக்கு. பட் அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான். பட் சர்ஜிக்கல் மருத்துவ முறைகளை தாண்டி இசிடி, எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பின்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்னு நீங்க சினிமாக்கள் எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ உண்மையாகவே பார்த்தோம்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த பேஷண்ட் முழுசா பெட்டை விட்டு கீழே விழறதோ, ஃபுல் பாடி ஆடுறதோ, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி அப்படி அல்லது ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக நம்ம பேஷண்ட்டுடைய மூளையில ஒரு சின்ன சீஷர், வலிப்பு நோய் மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்மளே வரவழைக்கிறோம். இது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இது ஒரு ரொம்ப நல்ல தெரப்பி முறை. ஏன்னா ரொம்ப சூசைடலாக இருக்க பேஷண்ட்ஸோ இல்லை இந்த ஹாலுசினேஷன், காதில் ரொம்ப குரல் கேட்குது, எவ்வளோ மருந்துகள் போட்டும் சரியாகலை அப்படின்னா இந்த எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி செய்யும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ டேஸ்லேயே 2-3 செஷன்லேயே அவங்க வந்து சரியாயிடுவாங்க. இந்த சீஷர் நம்ம ஆர்டிஃபிஷியலாக பேஷண்ட்ஸ்க்கு இன்டியூஸ் பண்ணுறதுனால அந்த பிரெயினுடைய அந்த அந்த ரசாயனங்கள் வந்து டக்குன்னு சீராகுது, மாத்திரைகள் போய் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே சீராகுது. அண்ட் இதனால அவங்களுக்கு லாங் டர்மா எந்த விதமான சைடு எஃபெக்டோ எதுவுமே வராது. இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் முறை. பட் நிறைய பேர் பயந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் முறைக்கு வந்து போக மாட்டாங்க சினிமாக்கள்லாம் பார்த்துட்டு. இது அவ்வளவு தூரம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ம் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் முறை கிடையாது. ஓகே ஓகே மேடம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம், நேர்களும் உங்ககிட்ட பேசணும்னு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறமா மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். நேர்களே, இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம கூட வித்யா மோகன்தாஸ் டாக்டர் இருக்காங்க. மனநலம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். டாக்டர், உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய நேர்கள் இணைப்புல இருக்காங்க, பேசலாமா டாக்டர்? வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், ராஜகோபால். ராஜகோபால் சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க மேம் கிட்ட. டாக்டர் மேடம் வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார். டாக்டர் மேடம், மென்டல் இல்னஸ், மென்டல் ரிட்டார்டேஷன் 2 டேர்ம் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், ஓகே. நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். ஓகே சார், ஃபைன். ஸோ மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்றது வந்து இப்போது நம்ம வேற ஒரு டேர்மில் சொல்கிறோம், அதாவது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்கிறோம். இது குழந்தைகளுக்கு பிறக்கும் பொழுதே அந்த மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த மைல்ஸ்டோன்ஸ், அதாவது அந்த சரியான டைமில் வந்து தவழணும், குப்புற விழணும், பேசணும், நடக்கணும், கண்ணை பார்த்து சிரிக்கணும், இந்த மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் டிலேடாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், மென்டல் ரிட்டார்டேஷன். அல்லது இந்த பேச்சு வந்து சீக்கிரமா வராது, அது இல்ல. இல்ல, இதுல வந்து நிறைய எல்லா மைல்ஸ்டோன்ஸுமே உங்களுக்கு டிலேட் ஆயிருக்கும். அதாவது வந்து குப்புற விழறது, உட்கார்றது, நடக்கிறது, நிக்கிறது, இது எல்லாமே வந்து நார்மல் குழந்தைங்களோட கொஞ்சம் டிலேடா பண்ணுவாங்க. ஸ்பீச்சும் டிலே ஆகும், கண்ணை பார்த்து சிரிக்கிறது டிலே ஆகும். இந்த மாதிரி எல்லா மைல்ஸ்டோன்ஸும் டிலே ஆகும் பொழுது அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே மூளையினுடைய அந்த நரம்பு வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவா பறக்கிறதுனால இந்த குழந்தைங்களுக்கு மைல்ஸ்டோன்ஸ் டிலேடா இருக்கு. இதுதான் வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அந்த வார்த்தை வந்து
ஒரு கொஞ்சம் ஸ்டிக்மடைசிங்கா இருக்கு, கேட்கறது கொஞ்சம் இதுவா இருக்குன்றதுனால இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ஐடி அப்படின்னு சொல்லி இதை சொல்றோம். ஸோ இன்டெலிஜென்ஸ் அந்த குழந்தைக்கு குறைவா இருக்கு. அப்போ சின்ன குழந்தைல இருந்தே இது நம்ம பார்க்கும்போது மேம் அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு மறுபடியும் அவங்களோட ஃபர்தரான அடுத்தடுத்த விஷயங்களும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னா அந்த லெவல்ல இருக்காது அவங்களுடைய. ஆமா, இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து அர்லியா ஐடென்டிஃபை பண்ணி, அதனால தான் எப்பவுமே வந்துட்டு இந்த வேக்சினேஷன் போட வரும்பொழுது எல்லாமே அந்த மைல் ஸ்டோன்ஸை கரெக்டாக செக் பண்ணுவாங்க குழந்தை நல மருத்துவர். அதை செக் பண்ணி மைல் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் டிலேயா இருக்குனாலே சீக்கிரமாவே அர்லி இன்டர்வென்ஷன் தான் இதுக்கு வந்து முக்கியமான விஷயம். சீக்கிரமாவே இந்த குழந்தைகளுக்கு பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைகளை தாண்டி இந்த பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் தூண்டுதல் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி எப்படி பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து எப்படி இந்த குழந்தைகளுக்கு வந்து தெரப்பி கொடுக்கலாம், அப்புறம் இவங்களுக்கு தெரப்பி சென்டர்ஸ் கூட்டிட்டு போய் சீக்கிரமா இன்டர்வீன் பண்ணலாம், இவங்களை வந்து ஓரளவுக்கு நம்ம கொண்டு வரலாம். இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குது, அந்த ஸ்கூல்ஸ்ல வந்து இவங்களை படிக்க வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அல்லது மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்லப்படுறது. இதுக்கு வந்து மெடிசன் தவிர்த்து உங்களுடைய பிராக்டிக்கலான பிராக்டிசஸும் இருக்குமா மேம்? ஆமா, இதுக்கு வந்து ஒரு டீமா தான் செயல்படணும். ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஒரு பீடியாட்ரிஷியன், முக்கியமாக அந்த குழந்தை நல மருத்துவர், அப்புறம் அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது என்ன மாதிரியான கண்டிஷன்னால இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் வந்தது, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய மூளையில ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு நியூராலஜிஸ்டையும் நம்ம வந்து கேட்கலாம். அப்படி இல்லை இந்த குழந்தைக்கு வந்துட்டு இந்த மூளை வளர்ச்சியே பிறவியிலேயே குறைவா இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கு உண்டான அந்த தெரப்பி வந்து ரெகுலரா கொடுக்கணும். அந்த ரெகுலரா கொடுக்க கொடுக்க எவ்வளவு சீக்கிரமாக நம்ம தெரப்பி ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த குழந்தைகளுடைய இந்த மூளை வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததும் வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு நம்ம ஸ்டிமுலேட் பண்ண பண்ண கொஞ்சம் ஈஸியாக அதை கிரகிக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி மூளை கொண்டு. ஸோ ரொம்ப லேட்டா நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு 5 வயசு மேல ரொம்ப லேட்டா கண்டுபிடிக்கும் பொழுது ரொம்ப வந்துட்டு நம்ம தெரப்பி வந்து வேலை செய்யாது. ஸோ சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இந்த குழந்தைகளுக்கு தெரப்பி கொடுக்கணும். மென்டல் இல்னஸ் அப்படின்னா என்னன்னா மனநோய்கள், இப்போ இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, நான் சொன்ன மனப்பிறழ்வு நோய், இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே நம்ம மென்டல் இல்னஸ் சொல்றோம். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ். ஓகே, மூளையில வரக்கூடிய ஜுரம் இல்ல. என்னதான் நம்ம வந்து ஒரு இது ஜுரம் அப்படின்னு சொன்னாலும் மேம், இப்போ இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் வந்து இந்த மாதிரி லேட்டா பண்றாங்க இல்லையா, அதுல வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இப்போ ஒரு 7 4 3 2 1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதை பார்த்து தப்பா படிக்கிறது இதெல்லாம் கூட ஒரு சிலர்கிட்ட நம்ம பார்க்க முடியும் மேம். அது வந்து அது என்ன மாதிரியான விஷயம்? இப்போ நம்பர்ஸை வந்து பார்த்து தப்பா படிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம கண் சம்பந்தப்பட்ட நோய் ஏதாச்சும் குழந்தைக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ கண்ணு செக் பண்ணுவோம், காது கேட்கிற திறன்லாம் செக் பண்ணுவோம். அதெல்லாம் நார்மலா இருக்குது அப்படின்னா கற்றல் குறைபாடு, லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம், டிஸ்லெக்சியான்னு சொல்லுவோம். சில குழந்தைகளுக்கு வந்துட்டு ஐக்யூ வந்து நார்மலா இருக்கும், அவங்களோட மைல் ஸ்டோன்ஸ் அந்த கூப்பிட விடுறது பேசுறது எல்லாம் கரெக்டான டைம் பண்ணிருப்பாங்க. பட் ஸ்கூல் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த படிக்கிறதுல மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை வரும். மற்றபடி குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது, எல்லாரோடையும் பேசுவாங்க, விளையாடுவாங்க. படிப்புல மட்டும் எழுதுறதுலயோ அல்லது வந்து ரீட் பண்றதுலயோ அல்லது மேக்ஸ் பண்றதுலயோ வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அப்போ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமே வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த லேர்னிங் டிசபிலிட்டி அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அது வந்து பார்ப்போம், இந்த குழந்தைக்கு இந்த வயசுக்கு உண்டான அந்த கற்றல் திறன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும். இந்த குழந்தைக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குதுன்னா கவர்மெண்ட்ல வந்து இதுக்குன்னு சலுகைகள் கொடுக்குறாங்க. அதாவது இப்ப படிக்கிறதுல ரீடிங்ல வந்து டிசபிலிட்டி இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணி ஒருத்தர் காமிப்பாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து ரைட்டிங்ல மட்டும்தான் டிசபிலிட்டி அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஸ்கிரிப்லிங், அதாவது வேற யாராச்சும் ஸ்கிரைப் வச்சு அவங்க வந்து எக்ஸாம் எழுதி கொடுப்பாங்க. மேக்ஸ்ல டிசபிலிட்டி இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு மட்டும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம அசஸ்மெண்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில மாணவர்களை வந்து நம்ம இதை கண்டுபிடிக்காமலே விட்டுடுறோம் நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா இது ஒரு விஷயமாவே தெரியல, அந்த குழந்தைக்கு இது உண்மையாவே டிசபிலிட்டி இருக்கா அப்படின்றதே தெரியாம போகுது மேம். இதுக்கு என்ன மாதிரி இல்லை நீங்க சொன்ன மாதிரி அது படிக்கிறத வச்சு, ஆனா இதோட ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி ஒரு குழந்தைய வந்து நம்ம கண்டிப்பா இவங்களுக்கு இது இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இதுக்கு தான் ரொம்ப முக்கியமா வந்து டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இந்த அவேர்னஸ் வந்து தேவை. இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இவனுக்கு மைல் ஸ்டோன்ஸ் நார்மலா இருக்கு,
நல்ல பேசுறான், எல்லார்கிட்டயும் நல்லா பழகுறாங்க, எல்லாம் பண்றாங்க, பட் ஆனா படிப்பு மட்டும் வரமாட்டேங்குது. அப்போ வந்துட்டு வேணும்னே தான் இந்த குழந்தை பண்ணுதுன்னு சொல்லி இந்த குழந்தைக்கு வந்து ப்ராப்பரான அசஸ்மெண்ட் பண்ணி இது என்னன்னு கண்டுபிடிக்காம இந்த குழந்தைய அதிகமா திட்ட ஆரம்பிச்சு இந்த குழந்தைய வந்துட்டு ஹர்ட் பண்றது, ஹியூமிலியேட் பண்றது, டீச்சர்ஸ் சில சமயம் இது மாதிரி செய்யும் பொழுது இந்த குழந்தை வந்து என்ன ஆகும்னா ஒரு அடோலசன்ஸ் ஒரு 10 பருவம் வரும்போது ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். எனக்கு மட்டும் படிக்க முடியல, எல்லா குழந்தைகளும் ஒரு அரை மணி நேரத்துல படிக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை ரொம்ப மன அழுத்தத்துல போறதை நாங்க பாக்குறோம். ஸோ பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் தெரிய வேண்டியது என்னன்னா ஒரு குழந்தை மற்ற விஷயங்கள் எல்லாம் நார்மலா இருந்து படிப்புல மட்டும் ஒரு மேஜர் குறைபாடு மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்குதுன்னா கண்டிப்பா அவங்கள வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட அனுப்பி இந்த எல்டி அசஸ்மெண்ட்டை வந்து பண்ணி இவங்களுக்கு அந்த குறைபாடு இருந்தது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி 1-on-1 பேசிஸ் இந்த குரூப்பாக சொல்லித்தரதோ டியூஷன்ஸில் சொல்லித்தரதோ வந்து இந்த குழந்தைங்களுக்கு புரியாது. இவங்களுக்கு 1-on-1 பேசிஸில் தனிப்பட்ட முறையில் அந்த சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரக்கூடிய ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் கிட்ட இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பயிற்சி கொடுக்கணும். ஸோ இதுக்குண்டான அவேர்னஸ், இது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த இது வந்து பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் வேணும். ஒருவேளை இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஓரளவுக்கு இது குழந்தைங்களை கொண்டு வந்துட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி 1-on-1 பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க மேம், ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறமா அவங்கள நம்ம குரூப்பாக நார்மல் ஸ்கூலில் சேர்த்து பண்ண முடியுமா? அந்த லெவலுக்கு வந்துருவாங்களா? இப்போ வந்து நிறைய இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதாவது நார்மல் குழந்தைங்களோடவே இந்த குழந்தைங்களும் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்க குழந்தைங்களாகட்டும், ஸ்பெஷல் கிட்ஸ் ஆகட்டும், ஆட்டிசம் குறைபாடு இருக்க குழந்தைகளோ இல்லை மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன், மைல்டு இன்டெலிஜென்ஸ் கம்மியான குழந்தைகளோ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தான் படிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து படிப்பை தவிர இந்த சோஷியலைஸ் பண்ணுற ஸ்கில்ஸ் வளரணும், மற்றவங்களோட பேசுகிற ஸ்கில்ஸ் வளரணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றா படித்தாதான் வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து நார்மல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் குழந்தைங்களோட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறத சொல்லித்தரத்துக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு. அதனால இந்த குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அவங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல தான் அவங்க இருக்கணும், நார்மல் குழந்தைங்களோட தான் படிக்கணும். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட தேவைகள் வரும்பொழுது தனியா இவங்களுக்குன்னு கிளாஸஸ் இருக்கும். ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து இவங்களுக்கு மட்டும் எக்ஸாம் முன்னாடி சொல்லி கொடுப்பாங்க, எப்படி ஈஸியா எக்ஸாம்ல ஈஸியா எப்படி இவங்க எழுதி ஃபேஸ் பண்ணலான்றது. ஸோ இவங்களை தனியா ஒதுக்கி இவங்களுக்குன்னு தனி எஜுகேஷன் கொடுக்கறது வந்துட்டு நாங்க வந்து சொல்றது கிடையாது. ஓகே ஓகே மேம். இப்போ அடுத்த நேர் இருக்காங்க இணைப்புல. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார், மேடம் கிட்ட கேள்வி கேளுங்க. வி மோகன், சென்னை 84 இருந்து பேசுகிறேன் மேடம். கேளுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம் டாக்டர் மேடம். எனக்கு பொதுவான ஒரு கேள்வி மேடம். மனநோய் வந்தவர்களை மருந்து மாத்திரை மூலம் மனநோய் இல்லாதவர்களாக மாற்றிட முடியுமா? இந்த மாத்திரைகள் மூலம் அவர் சாதாரண மனிதர்கள் மாற்றிடுவாங்களா? மீண்டும் அவர்களுக்கு அந்த மனநோய் வருமா? இது 3 ஒரே கேள்வி மேடம். மனநோய் வந்தவர்களுக்கு அவர்களுடைய உறவினர்கள் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் அதை பற்றி நடந்துப்போம் மேடம். ஓகே சார், நன்றி சார், நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, மிக்க நன்றி. ஸோ அவர் வந்து கேட்டது போல மனநோய்கள் அப்படின்னா நிறைய விதமான மனநோய்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மிதமான மனநோய்கள், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி மாதிரியான மனநோய்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம மருந்துகள் கொடுத்து தான் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. அல்லது மருந்துகள் கொடுத்தாலுமே ஒரு கொஞ்ச காலத்துக்கு மட்டும், மேபி ஒரு 5-6 மாதங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி முடிஞ்சிடும். கவுன்சிலிங்கும் சேர்ந்து கொடுப்போம். ஸோ இது திரும்ப வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து குறைவு. பட் ஆனால் தீவிர மனநோய்கள்னு இருக்குது. அதாவது ஸ்கிசோஃப்ரீனியா, நான் சொன்ன மனப்பிறழ்வு நோய், பைப்போலார் டிசார்டர், ஓசிடி, அதாவது பைப்போலார் டிசார்டர்னா இருநிலை மனம் மாற்ற நோய், அந்த மாதிரி தீவிரமான மனநோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வந்ததுலேருந்து கண்டினியூஸாகவே இருக்கும். நம்மளுடைய பிபி மாதிரி, நம்மளுடைய சுகர், ரத்த அழுத்தம் மாதிரி, அந்த மாதிரி கண்டினியூஸாக லைஃப் லாங் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம மருந்துகள் கொடுக்கும் பொழுது இவங்க சரியாயிடுவாங்க. பட் இந்த மருந்துகளும் தொடர்ச்சியாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம பிபிக்கு சுகருக்கு எப்படி கண்டினியூஸாக மாத்திரைகள் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி கண்டினியூஸாக மாத்திரைகள் எடுத்துப்பாங்க. மருந்துகளுடைய அளவு, நம்பர் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து காலப்போக்கில் குறையும். பட் ஆனால் மருந்துகளை நிறுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா தீவிர மனநோய்களுக்கு மருந்துகளை நிறுத்த நம்மளால முடியாது. அப்புறம் இன்னொன்று கேட்டாரு, இவங்க வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் மனிதர்களாக மாறிடுவாங்களா அப்படின்னா இப்போ
இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய நல்ல மருந்துகள் மார்க்கெட்ல இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம 80 to 90% இவங்களை நார்மல் மனிதர்களாக மாற்ற முடியும். அந்த நோயில இருக்கும் பொழுதுதான் இவங்களை ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க சரியானதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு சைக்கோ எஜுகேஷன், அதாவது உங்களுக்கு என்ன நோய் வந்தது, எதை நம்ம ட்ரீட் பண்ணோம், இப்போ நீங்க இந்த மாதிரி மாறிட்டீங்கன்ற எஜுகேஷன் கொடுக்கும் பொழுது இவங்க வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. பட் ஃபேமிலிஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல்ல இவங்க வேணும்னே பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2-3 வாரத்துல இவங்க நார்மல் ஆவாங்க, நல்லா ஆயிடுவாங்க. சரி நல்லாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த ரிவ்யூவோ திரும்ப டாக்டரை பார்த்து இதை வந்துட்டு எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும் என்னங்கிற விஷயத்த கேட்காம அப்படியே விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா திரும்பவும் இந்த நோய் ஃபியூ மந்த்ஸ்ல திரும்பவும் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு தடவை நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுடைய ரிவ்யூ என்னைக்கு டாக்டர் வர சொல்லியிருக்காங்களோ போய் கேட்டு, இவங்க நல்லா ஆயிட்டாலுமே போய் கேட்டு மருந்துகள் எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும். அது ரெண்டாவது விஷயம். அண்ட் மூணாவது அவர் கேட்ட கேள்வி வந்து எப்படி நடந்துக்கணும். ஸோ இது வந்து நீங்க எப்படி இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஒருத்தருக்கு வீட்டில் அப்படின்னா நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க. அதே மாதிரி மைண்ட் வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க நார்மலா பிஹேவ் பண்ண முடியாது. ஸோ அவங்க கிட்ட ரொம்ப அன்பாவும் அவங்க கிட்ட கான்ட்ரடிக்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நீ ரொம்ப கற்பனை பண்ற, நீயா தான் வந்துட்டு இதெல்லாம் யோசிக்கிற, நீ சொல்ற மாதிரி உண்மையா எதுவுமே இல்லை, உனக்கு ஏதோ முக்கியமாக இந்த வார்த்தைகள் பைத்தியம்ன்ற வார்த்தையோ மென்டல்ங்கிற வார்த்தைகளோ யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும். அவங்க மூளையில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, அதனால் அவங்க அப்படி பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப திட்டுற மாதிரியோ ரொம்ப அப்யூசிவாக இருந்தாலும் நாம் வந்து அதை பெருசாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை டைமுக்கு கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்கக்கிட்ட அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்கணும். ஏன்னா கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்க சரியாயிடுவாங்க. ஸோ அவங்க மேலே பெருசாக நம்ம எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் லாங் டர்மாக வச்சுக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு மனப்பிறழ்வு ஏற்படும் போது இவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பல வருஷ காலம் அதையே ஞாபகம் வச்சுட்டு அவங்க மேல ஒரு வெறுப்போட இருப்பாங்க. ஸோ ஒரு மனநோயில ஒருத்தவங்க செய்யற விஷயங்களோ சொல்ற வார்த்தைகளையோ நீங்க ரொம்ப பர்சனலா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை இயல்பா கூட நார்மலா இருக்கிறவங்க கூட ஒரு கோவத்துல பேசுறத வந்து கணக்குல எடுத்துக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா வாழ்க்கை வாழவே கொஞ்சம் குட்டி வருஷம் தான் அப்படின்றதுனால. அடுத்த காலர்ட்ட போலாமா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், நான் விஷ்ணு மாம்பலம் ராஜலட்சுமி பேசுறேன் மேடம். பேசுங்கம்மா, கேள்வி கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம். என்னது பேரன் மகனோட புள்ள, இப்ப அவனுக்கு 24 வயசாயிட்டு ஆட்டிசம்னு ஃபர்ஸ்ட் பேசலன்னுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு, ஆனா பேசுன 3 வயசு 4 வயசுல இருந்தே பார்த்தோம் அது எதுவுமே செட் ஆகல. அதுக்கப்புறமா தான் அது ஆட்டிசம் அதுல சேர்ந்ததுன்னுட்டு சொல்லி ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பினோம். படிக்கிறான், எல்லாமே செஞ்சான். அதுக்கப்புறமா இந்த கொரோனா பீரியட்ல 6 மாசம் வீட்டுல இருக்கிறாப்புல ஆயிட்டுது. இப்ப ஆனா 23-24 வயசு ஆகுது. பாக்குறதுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு இது, நல்ல பாக்குறதுக்கு எந்த குறையும் சொல்லவே முடியாது. ஆனா அவன் வந்து எனி டைம் சாமியை பத்தின சம்பந்தப்பட்டது பாட்டோ அந்த காட்சிகளோ, இந்த கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும், இதைதான் அவன் எனி டைம் சொல்றான். ஆனா ஸ்கூல்ல போய் கேட்டா ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, போறான். அங்க நல்ல வெரி குட் பாய், அவனை பத்தி எந்த ரிமார்க்கும் இல்லை. இதுல ஒன் டே நைட்டும் அவங்க வச்சிருக்கிறாங்க, பசங்களோட அவங்களோட கரெக்டா இருக்கிறான். வீட்டுல வந்து இப்ப நம்ம கூப்பிட்டு என்ன ஏதுன்னா கேட்கறது 1 வேர்டுல பதில் சொல்லிடுறான். இன்னமும் வந்து அந்த நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறான். அது ஒண்ணு. அதே மாதிரி வீட்டுல இருந்து யாராவது போனோம்னா பாய் அப்படிங்கிறான், வாங்க. ஆனா அதான் சொல்றேன்னு 1 வேர்டு. ஆனா ஞாபக சக்தி நிறைய இருக்குது. ஒரு இடத்துக்கு போனோம்னா இங்க இது இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதா இருக்கிறான். அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்ப மனசுக்கு இதா இருக்குது. என்ன செய்யறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. ஓகேம்மா, இதுக்கு பதில் சொல்லுவாங்க டாக்டர். ஓகே, ஸோ இவங்க சொன்னது வந்து ஒரு சிவியர் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு. அந்த ஆட்டிசம் அப்படின்னா அந்த சோஷியல் மைல்ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கண்ணு பார்க்கறது, இந்த சோஷியல் ஸ்மைல், சிரிக்கிறது, இதெல்லாம் வந்து டிலே ஆகும். முக்கியமாக ஸ்பீச் வந்து ரொம்ப டிலே ஆகும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி ஏர்லி இன்டர்வென்ஷன் சீக்கிரமாகவே இதை கண்டுபிடிச்சு ரொம்ப சீக்கிரமாகவே இதுக்கு வந்து தெரப்பி எல்லாம் ஆரம்பிச்சு அந்த பிரெயினை கண்டினியூஸாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். பட்
பட் ஆனால் அந்த கோரா அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கோரா என்ன இஷ்யூ இருக்குன்னா சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு தானாக வராது. இப்போ நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு பாட்டி வந்திருக்காங்கன்னா நான் ஜென்ரலாக நானாக ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்து இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைகள் மனசுக்கு தோணாது. ஒரு குரூப் ஆஃப் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நம்மளா விளையாடணும் அப்படிங்கிற அந்த இது வந்து தோணாது. இவங்க வந்து ரொம்ப தன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க, தனிமையை வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு இது பேசணும் இது வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இவங்களுக்கு வரும். இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிகேட் பண்ணுற விஷயம் வந்து இவங்களுக்கு பெருசாக டெவலப் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இவங்க சொன்ன மாதிரி 23-24 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் கம்யூனிகேஷன் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் இந்த குழந்தைகள்கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா அதையே வந்து திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கார் மேலே ஒரு பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா டிஃப்ரெண்ட் காரோட நிறைய காரே திரும்ப திரும்ப கார் பொம்மையே வாங்குவார், கார் ரிலேட்டட் வீடியோஸே பார்த்துட்ருப்பாரு, காரை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரே இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கெல்லாம் கொஞ்ச நாளில் போர் அடிக்கும் இல்லையா, இவங்களுக்கு அந்த போரே அடிக்காது. அந்த மாதிரி அதனால தான் இப்போ அவர் வந்து சாமி ரிலேட்டட் விஷயங்களில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால அதையே திரும்ப 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 வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க கேட்குற மாதிரி இவங்க குழந்தை இந்த பையனுக்கு வந்து மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது மற்ற நிறைய விஷயங்கள்ல போய் நம்ம கம்பல்சரியாக ஈடுபட வைக்கணும். இப்போ அவங்க ஃபோன் பார்த்துட்டு அந்த சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அந்த டைம்ல வேற ஏதாவது ஆக்டிவிட்டியை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ தட் இவர் மற்ற ஏதாவது ஒரு விஷயத்துல கம்பல்சரியாக இன்வால்வ் ஆகும்பொழுது இதனுடைய டைம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கண்டினியூஸாக தெரப்பி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த ஸ்பெஷல் கிட்ஸோடைய பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது எப்படி நார்மலாக நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து 5 கவுண்ட்ஸ் போதும், அதுக்கு அடுத்த நாள் 15 கவுண்ட்ஸ் போங்க, அதுக்கப்புறம் 20 கவுண்ட்ஸ் போங்கன்ற மாதிரி வேற ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு டே 1 வந்து ரொம்ப ஸ்லோவா தான் அந்த ப்ராக்ரஸ் இருக்கும். அது ரொம்ப மெட்டிகுலஸா ரொம்ப பேஷண்டா ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து செய்யணும். ஓகே மேம், அடுத்த காலர்ட்ட போலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம் மேம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி. கேளுங்க மேம். வணக்கம், சொல்லுங்க மேம். ஒரு நியூ சிச்சுவேஷன் இல்ல நியூ பீப்புள பார்த்தா ஆன்சைட்டி வருது. எனக்கு என்னன்னா இந்த நார்மலா இது எப்போ வந்து நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்? ஓகே மேடம். ஆமா, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிறைய பேருக்கு நார்மலாக இருக்கக்கூடியது தான். ஒரு புது சுச்சுவேஷனுக்கு நம்ம போகிறோம், இல்லை ஒரு சோஷியல் சுச்சுவேஷன், அதாவது நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடி நம்ம போய் பேசணும், இல்லை ஒரு கல்யாண வீட்டில் போய் நம்ம ஸ்டேஜில் ஏறி மணமக்களை வாழ்த்தணும், அல்லது பப்ளிக்காக நிறைய பேரோட சாப்பிடணும். இந்த மாதிரி சோஷியல் சுச்சுவேஷன்ஸில் ஒரு மைல்டாக ஒரு பதட்ட உணர்வு வர்றது வந்து இயல்பு தான். பட் அந்த மாதிரியான பதற்ற உணர்வு வருது, அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே போயிடுறேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நான் சரியாயிட்டு அப்புறம் நார்மல் ஆயிடுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் டாக்டர் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான சோஷியல் சிச்சுவேஷன்ஸில் எனக்கு ஒரு பதற்றம் வருது, அந்த பதற்றம் ரொம்ப ஜாஸ்தியாயிடுது, படபடப்பு ஆகுது, வேர்த்து கொட்டுது, எனக்கு வந்து எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு ரொம்ப தோணுது. அதனாலேயே நான் வந்து இந்த மாதிரி சோஷியல் கேதரிங் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் தனியாகவே இருக்கேன். அதாவது எனக்கு வந்து எல்லாரோடையும் பேசணும் பழகணும்னு விருப்பம் இருக்குது, பட் இந்த மாதிரி போனால் எனக்கு பதற்றம் வரதுனாலேயே நான் இதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம சோஷியல் ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். இது வந்து நீங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நல்ல மருத்துவ முறைகள், ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்குது. அதாவது மருந்துகளும் சரி, இதுக்கு உண்டான சைக்கலாஜிக்கல் தெரப்பி, கவுன்சிலிங் முறைகளும் இருக்குது. ஸோ இதுலேருந்து படிப்படியாக நீங்கள் ஸ்லோவாக இதிலிருந்து வெளியில் வரலாம். இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த சோஷியலைஸ் பண்ணுறது, அதாவது 4 பேரோட சகஜமாக பேசி பழகிற அந்த குணம் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையான குணம். நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த சோஷியலைஸ் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம பதற்றத்தினால நம்ம சோஷியலைசிங் எபிலிட்டியை வந்து வளர்க்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா லாங் டேர்மாக நமக்கு வந்து அது அந்த ஒரு ஸ்கில் இல்லைன்னா லாங் டேர்மாக நமக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யவோ 4 பேரோடு சேர்ந்து வேலை செய்யவோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் முதல்ல கேட்ட கேள்வி மேம் இது. நிறைய நீங்களும் சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேஜெட்ஸ் கொடுக்குறாங்க, அதனால இதுவாகுது. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ ஆஃபீஸ் கோயர்ஸும் கூட அவங்க டே டு டே லைஃப்பில் அவங்க போய் ஒர்க் பண்ணவே முடியாத அளவுக்கு அவங்க நைட்டில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒர்க் பண்ணவே முடியல. இந்த ஒரு ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுறது எப்படி மேம்? எப்படியெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற முடியும்? அது
ஸோ நாங்கள் ரொம்ப காமனாக வந்து அடல்ட்ஸில் கேட்ஜெட் அடிக்ஷன் பார்க்கும்பொழுது அந்த அடல்ட்ஸினுடைய ஒரு சில குணாதிசயங்களோ ஒரு சில பேட்டர்ன் இருக்கும் பொழுது அவங்க கேட்ஜெட் அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. மோஸ்ட்லி இந்த அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் பவுண்டரிஸ் இல்லாத வேலையில் இருக்காங்க. அதாவது ஒரு ஐடி ப்ரொஃபஷனலோ ஒரு பிஸ்னஸோ, தட் இஸ் இந்த டைம்குள்ளே இந்த டைமோட வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே நம்ம வேலையை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு டீலிங் பண்ணவே முடியல அவங்களுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தாலும் கால்ஸ் அட்டன் பண்ணோம், இங்கே இது வேலை வந்துட்டு 12 ஹவர்ஸ்க்கு மேலே கூட போகும், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி பவுண்டரிஸ் இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு மைண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து இம்மீடியட்டான ஒரு ரிலீஃப் தேவை, இமீடியட்டாக எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகணும், எனக்கு கொஞ்சம் தான் மிச்சம் டைம் இருக்குது, திரும்பவும் நான் வேலைக்கு போய் ஆகணும். அப்போ அந்த கொஞ்சம் டைமில் வந்து இவங்க அன்ஹெல்த்தியாக எப்படி தங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியான மெத்தட்ஸ்க்கு தான் போகிறாங்க. ஒன்று கேட்ஜெட்டு, இல்லாட்டினா வந்து ஒரு ஜங்க் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஒர்க் முடிச்சுட்டு நைட் கால் முடிச்சுட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே நல்ல ஜங்க் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து என் கேட்ஜெட்டோ வெப் சீரிஸோ உட்காந்து நைட் ஃபுல்லாக பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லா தெரியுது அடுத்த நாள் என்னுடைய ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே இவங்க அதை தான் செய்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2 விஷயம் இவங்க அவ்வளோ அட்ராக்ஷன் மேம். ஆமா, அண்ட் வந்துட்டு நீங்க எந்த விதமான முயற்சியுமே எடுக்காம உங்களுக்கு மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹை கிடைக்கும், ஒரு ப்ளஷர் கிடைக்கும். பட் லாங் டேர்மா பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அடிக்டிவ். உங்க மைண்டினுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அது ஸ்லோவா உங்களுக்கு தெரியும், உங்க தூக்கத்தை குறைக்கும், உங்க ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் எம்ப்ளாய் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த எம்ப்ளாய் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு உண்டான டைமிங் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேல இவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க்கு வந்து கொடுத்துட்டே இருக்கிறதோ, இல்லாட்டினா நிறைய கண்டினியூஸா ஷிஃப்ட் டியூட்டிஸ்ல போடுறது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து மார்னிங் ஷிஃப்ட், ஒரு வாரம் ஆஃப்டர்நூன், ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட்னு சொல்லி எவ்ரி 1 வீக் அவங்க பிரெயின் வந்து அடாப்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும் புது ஷிஃப்ட்டுக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும்னா தூக்கம் வராது. தூக்கம் வராத பொழுது இவங்க வந்து கேட்ஜெட் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேப்பிட் சேஞ்சிங் ஷிஃப்ட்டோ இல்லை 8 ஹவர்ஸ்க்கு மேலே எம்ப்ளாய் பண்ணுற மாதிரியான ஒர்க்கோ வந்துட்டு இவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா இவங்க தன்னுடைய மிச்சம் டைமில் ஒர்க் இல்லாத சமயங்களில் ஆல்டர்னேட்டிவாக தங்களை வந்துட்டு எப்படி டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலான்னு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க இது பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம், இல்லாட்டினா அவங்களோட ப்ரொஃபஷனோட சுத்தமாக சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு புது ஸ்கில் வந்து அவங்க கற்றுக்கலாம். இதெல்லாம் வந்து மூளையை வந்துட்டு ப்ளஷரபிள் ஆக்கும். அதே சமயம் வந்து மூளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது. நீங்கள் கேட்ஜெட் பார்க்குறதோ சாப்பாடு சாப்பிட்றதோ உடம்பையும் மூளையும் ரொம்ப டயர்ட் ஆக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இவங்க ஆல்டர்னேட்டிவாக மூளையை ஃப்ரெஷ் ஆக்கக்கூடிய விஷயங்கள், ஹெல்த்தியான விஷயங்களில் இவங்க இன்வால்வ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. முக்கியமாக இவங்களுடைய தூக்கத்தினுடைய அளவு வந்து சீராக இவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி தூக்கம் வரமாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரை பார்த்து அவங்க ஸ்லீப் ஹைஜீன், அதாவது ஆரோக்கியமா நைட்டு தூக்கம் வரணும்னா டே டைம் என்னுடைய ஆக்டிவிட்டீஸை நான் எப்படி வச்சுக்கணுன்றதை வந்து இவங்க கற்றுக்கணும். ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க மேம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தனிமைன்றது நிறைய பார்க்க முடியுது நம்ம சமுதாயத்தில். இப்போ அந்த தனிமையை வந்து போக்குறதுக்கு ஒன்று கேம், இல்லைன்னா பாட்டு, இல்லைன்னா வேற யாரோடையோ ஒரு கனெக்டடாக பேசிக்கிட்டே இருக்கிறது, நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ நீங்களும் நானும் தான், யாராவது ஒரு 2 ஹியூமன் பீயிங் தான் சேர்ந்து பேச முடியும். அப்போ 2 பேருக்குமே ஒரு கனெக்டடான ஒரு ஃபீலிங் இருக்குது. அதில் வந்து ஒரு தரப்பினர் வந்து ஒரு நேரத்தில் பேச முடியாது அப்படின்னும் போது இன்னொரு நபர் வந்து ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், இல்ல என்ன பண்ணலாம் இதுக்கு? அதுதான். ஸோ நமக்கு வந்து இப்போ சின்ன வயசுலேருந்தே ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்காமலே வளர்ந்துருவோம். இப்போ வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு நம்ம ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்க. அதே மாதிரியே தான் இந்த லோன்லினஸ்ன்றதை வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நமக்கு ஆக்கிட்டாங்க. நீ தனியாக இருக்கிற நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப மோசமான விஷயம். நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன், நான் தனிமையாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லைன்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்குள்ளே வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லோன்லினஸ் உங்களுக்கு கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. சோ இந்த சமயத்துல நான் வந்து என்ன பத்தி என்ன விதமா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். சோ உடனே நான் ஒரு கேட்ஜெட் குள்ள போய் என் மைண்டை வந்துட்டு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவேட் பண்ணி அதுக்குள்ள நான் போக போறேன்னா, இல்ல நான் வேற ஏதாவது விஷயம் என்னை பத்தி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னா, அண்ட் நான் வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவங்க பேசலைன்னா நான் அப்செட் ஆகுறேன் அப்படின்னா நான் என்னதான் பார்க்கணும். ஸோ நான் ரொம்ப எமோஷனலா ஒருத்தர்கிட்ட ரொம்ப டிபெண்டா இருக்கேனும். இப்போ அவங்க அவைலபிளா இல்லைன்னா நான் ரொம்ப அப்செட் ஆகுறேன்னா எனக்கு அது ஒரு டிபெண்டன்சி வருது. ஸோ அதுல இருந்து நான் வந்து என்ன சரி பண்ணிக்கணும்.
ஓகே. அந்த மாதிரி லோன்லினஸ்க்கு நம்ம எல்லாருமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கணும், நல்ல ஹெல்த்தியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லோன்லினஸ் அப்படிங்கிறது நம்ம உணரவே மாட்டோம். ஓகே, லோன்லியா இருக்கும், இந்த புக்கு படிக்க போறோம், இல்ல இந்த ஆக்டிவிட்டி பண்ணுவேன், அந்த ஆக்டிவிட்டி, எனக்கு நிறைய சாய்ஸ் இருக்குன்ற போது லோன்லினஸ் ஒரு நெகட்டிவ் விஷயமா நமக்கு தெரியாது, விரும்ப ஆரம்பிச்சிருவோம். ஓகே ஓகே, சூப்பரா சொன்னீங்க. நிறைய காலர்ஸ் இருந்தாங்க. ஒரே ஒரு காலர் போயிட்டு நம்ம பாடல் கேட்கலாம் மேம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, சொல்லுங்க மேம், உங்க பேர் சொல்லுங்க. நான் வந்து ஒரு டீச்சர். என்னோட ஸ்டூடெண்ட் ஒழுங்காவே இருக்க மாட்டா, வந்து படிச்சு சாமி வந்து. உங்க லைன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு மேம். சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி சொல்லிடுவேன். ஒண்ணு பேரண்ட்டும் டீச்சர்ஸ் லிங்க் இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, அது கரெக்ட். நான் பேரண்ட்டை கூப்பிட்டு என்னம்மா அவ இப்படி படிச்சுக்கிறா இப்படி சொல்றாங்கன்னா, இல்லம்மா நிஜமாவே அவளுக்கு சாமி இருக்குமா, நீ அவளை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவரை தனியா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறமா அவ வந்து அவட்ட உள்ள பெரிய பிரச்சனை ஒண்ணு சொல்றா. இது வந்து பேரண்ட் கேட்கணும்ல. ஓகே மேடம், தேங்க்யூ. நான் டாக்டர் சொல்லுவாங்க பதில். நன்றி மேம். ஓகே, இவங்க கேட்டது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலையில குழந்தைகளுக்கு யூஸ்வலா மன அழுத்தம் வராது. பட் குழந்தைகள் வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்றாங்க. நார்மலா இருந்த ஒரு குழந்தை கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீட்டு சூழ்நிலையில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதை கோப்பப் பண்ண தெரியாம இந்த குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு விதமா பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ கற்றல் குறைபாடு, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைய வந்துட்டு ரிப்பீட்டடா வீட்லயும் ஸ்கூல்லையும் ரொம்ப போட்டு திட்டுறாங்க, இது பண்ணிட்டே இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பிஹேவியர், எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் போகிறது ஸ்லோவா அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு உண்மையாவே போய் செக் பண்ணா ஒண்ணுமே இருக்காது. ஸோ இப்போ இந்த குழந்தை எனக்கு சாமி வந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றது வந்து ஒரு இந்த பிஹேவியர், அதாவது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த குழந்தைக்கு, அதை வந்து வெளியில சொல்லக்கூடிய சூழ்நிலை அந்த குழந்தையுடைய வீட்டுல இல்ல. எப்படி சொன்னா வீட்டுல கேட்டுப்பாங்களோ அந்த மாதிரி இந்த குழந்தை வந்து இது மெலிங்கரிங் அப்படின்னு சொல்லுவோம், வேற ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வருது. சோ இந்த குழந்தைகிட்ட இந்த டீச்சர் போய் பேசின போது இந்த குழந்தைக்கு வந்துட்டு ஓகே இவங்க கிட்ட நம்ம சொல்லலாம்னு தோணி அவ ஒரு பெரிய பிரச்சனையோ தனக்கு இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை இந்த டீச்சர் கிட்ட சொல்றா. இதனாலதான் இப்ப எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கம்பல்சரியா ஒரு ஸ்கூல் கவுன்சிலர் வைக்கணும், ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் வைக்கணும்னு சொல்றாங்க. குழந்தைகளுக்கு டீச்சர்கிட்ட பேச பயமா இருந்தா கூட அவங்க போய் வந்து அவங்க கவுன்சிலர் கிட்ட பேசலாம். இதுல மேடம் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸும் சேர்ந்து இதை பிலீவ் பண்றது, உண்மையாவே இந்த குழந்தைக்கு சாமி வந்திருக்கு அதனாலதான் இவ பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லி நம்புறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பேரண்ட்ஸ்க்கு இதை பத்தி புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி குழந்தை சொல்றா, வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றா, இதை பத்தி நீங்க கவனிக்கணும். நீங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு மனநல மருத்துவரை போய் நீங்க பார்த்து இதுக்கு கவுன்சிலிங் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி, இது கொஞ்சம் எஃபர்ட்ஃபுல் ப்ராசஸ் தான். ஸோ கொஞ்சம் ரொம்ப ஈஸியா பேரண்ட்ஸ் வந்துட்டு இது சரின்னு சொல்ல மாட்டாங்க. அண்ட் கிராமங்கள்ல முக்கியமா வந்துட்டு சாமி வர்றது வந்து வீட்டுல வந்து பாட்டிக்கோ இல்ல அத்தைக்கோ வரதை பாக்குற குழந்தைங்க அதே பிஹேவியரை தாங்களும் செய்வாங்க வீட்டுல ஏதாவது ஸ்ட்ரெஸ் வரும்போது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி நான் செஞ்சா என் பேரண்ட்ஸ் நம்பிடுவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வில்லேஜ்ல தான் இந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். இதே சிட்டில வந்து வேற மாதிரியான விஷயத்த குழந்தைங்க சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி வயிற்று வலி, எனக்கு ஆமா இந்த வயிற்று வலி எப்பவுமே சண்டே நைட் மட்டும் தான், மண்டே மார்னிங் தான் வரும், மத்த நாள் வந்துட்டு வயிறு வலி இருக்காது. சோ அதனால இந்த குழந்தை இந்த மாதிரி ஸ்கூல் போக அவாய்ட் பண்ணதுன்னு தெரிஞ்சா நம்ம ஏன் வந்துட்டு அது பண்ணுதுன்னு சொல்லி, சோ நீ வேணும்னே பண்றேன்னு அப்படின்னு பார்க்காம எதனால இந்த குழந்தை பண்ணுது, இந்த குழந்தைக்கு உள்ள என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சு அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைக்கு உண்டானதை நம்ம செய்யணும். ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்க அரங்கத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் எங்களோட செலவிட்டு இந்த மனநலமை சார்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். எங்க நேயர்களுக்கும் நிறைய உங்களுடைய வார்த்தைகள் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்றது நான் உண்மைன்னு நம்புறேன். நன்றி மேம். நன்றி. எஸ் நேயர்களே, இன்னைக்கு வித்யா மோகன்தாஸ் டாக்டர் நம்ம கூட நிறைய இணைப்புல இணைஞ்சு சைக்காலஜி சார்ந்து நிறைய கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. நன்றி. கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் சென்னை FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதோடு.